ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்க கூலி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு ஹார்பர், அந்த ஹார்பரை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு வில்லனான நாகார்ஜுனா. அவர் அந்த ஹார்பர் மூலம் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சிண்டிகேட் அமைப்புல இவரும் மெம்பராகவும் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவான ரஜினிகாந்த் அவரு சென்னையில மேன்ஷன் வச்சிருக்காரு. மேன்ஷனை ஹாஸ்டல் மாரி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு தகவல் வருது. அது என்னன்னா, விசாகப்பட்டினத்தில் இருக்க அவரோட ஃப்ரெண்டான சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அவரோட ஃப்ரெண்டோட இறுதி சடங்குல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் வராரு. அங்க வந்து இறுதி சடங்குலாம் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு முடிச்ச பிறகு அவருக்கு அவரோட ஃப்ரெண்டான சத்யராஜ் நேச்சரா சாகல, அவரை யாரோ கொன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தகவல் தெரியுது. ஸோ தன்னோட ஃப்ரெண்டை யார் கொன்னாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கூலி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வயசானாலும் இந்த ஏஜ்லையும் அவர் ஒரு மாஸ் ஹீரோவா இந்த படத்துல கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும், ஃப்ரெண்டுக்காக சென்டிமெண்டா ஃபீல் பண்ற இடங்களா இருக்கட்டும், அவருக்குன்னே ஸ்டைலா அவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதையும் தாண்டி சின்ன சின்ன இடங்கள்ல அவர் பண்ற ஹியூமர்னு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். ரஜினிகாந்த் அவருக்கு அடுத்து இந்த படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா, சௌபின் சாகிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, அமீர் கான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரஜினிகாந்த் அவருக்கு அடுத்த லெவல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர்னா சௌபின் சாகிர் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டரை செமையா எஸ்டாப்ளிஷ் பண்ற லெவலுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு கிரீஷ் கங்காதர், எடிட்டிங் ஃபிலோமின் ராஜ், இவங்க 2 பேரும் டெக்னிக்கலா இந்த படத்துக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அனிருத் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோல நிறைய சீன்ஸை அடுத்த அளவு கொண்டு போறதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. சில இடங்கள்ல படம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுறப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்தை காப்பாத்துது. அடுத்ததான் இந்த படத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் அன்பறிவு, அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்சஸும் படத்திலோட பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வில்லனோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர் இறந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு ரஜினி விசாகப்பட்டினம் வருதுன்னு அடுத்தடுத்து படம் ஃப்ளோல நல்லாவே போகுது. இதுல இன்பிட்வீன்ல அவர் சத்யராஜ் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ்னு காட்டுறது, அதை பேஸ் பண்ணி வர சீன்ஸ், அப்புறம் இன்ட்ரோ பிஃபோர் நமக்கு தெரிய வர ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல சில இடங்கள் நமக்குள்ள சில கேள்விகள் எழுப்பினாலும் படம் ஓரளவு சுவாரஸ்யமாக தான் போகுது. அந்த கேள்விகள் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி வரும். செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஒரு ஃபிளாட்டான ஆக்ஷன் த்ரில்லரா மாறிடுச்சு. அதுதான் லைட்டா டிராபேக் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க இன்பிட்வீன்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட் அந்த அளவு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை தாண்டி மற்ற இடங்கள் எல்லாமே ஃபிளாட்டா ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா தான் போகுது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல விண்டேஜ் ரஜினியை காட்டுற இடங்கள்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாம் மாசா இருந்துச்சு. அந்த இடங்கள்ல டிஏஜிங்ல ரஜினிகாந்த் அவரை சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் வர கிளைமேக்ஸ் போர்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு மாசா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் சொன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால, அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சத்யராஜ் அந்த டிவைஸை கண்டுபிடிக்கிறான்னு காட்டுறாங்களே, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்ல. நெக்ஸ்ட் இவங்க அந்த மோனிகா சாங்க படத்தோட ஃப்ளோல இன்சர்ட் பண்ணியிருந்தது வாலண்டியரா உள்ளார கொண்டு வந்து திணிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. என்னதான் சாங் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் படத்துல அது கொண்டு வந்து சேர்த்து வச்சது வந்து வாலண்டியரா வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல சத்யராஜ் அப்புறம் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்கு இடையில
ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா காட்டுறதுக்கு ஏற்ற மாரி எந்த சீனும் ப்ராப்பரா இல்லை. கிளைமேக்ஸ்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி காட்டினாலும் பட் சீன்ஸா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-2 இடங்களை வச்சிருந்தாதான் நம்ம சத்யராஜ் இறந்து போனதும் சரி, ரஜினிகாந்த் இந்த அளவு ஸ்ட்ராங்கா தேர்றதுக்கான இன்டென்ஷனும் சரி, நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கும். அப்புறம் ஒரு கனெக்டை உருவாக்கியிருக்கும். அது டோட்டலா மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த டிவைஸை ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. பட் அந்த டிவைஸை செகண்ட் ஹாஃப்ல சின்னதா ஒரு லாரிக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறது, அப்புறம் இந்த டிவைஸை சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் இவங்களால மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி பெரிய ஒரு ரூம்ல இருக்க அந்த டிவைஸை எடுத்துட்டு போய் லாரியில செட் பண்றதுலாம் கொஞ்சம் அபத்தமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேல இவங்க பெருசா சுவாரஸ்யமா எதுவும் கொண்டு வரவே இல்லை. அந்த ட்விஸ்டை தவிர மற்ற விஷயங்கள் அந்த அளவு சுவாரஸ்யமா இல்லை. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல லாஜிக்கலா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சௌபின் ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ற மாதிரி லைட்டா காட்டுறாங்க. அப்புறம் ஹைவேல பைக்ல இனோவா காரை சேஸ் பண்ற இடங்கள்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் லாஜிக்கலா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல கைதி, விக்ரம் இந்த படங்களோட சாயல் லைட்டா இருக்கு. இதனாலேயே செகண்ட் ஹாஃபோட மிடில்ல ரிவீல் ஆகுற ஒரு ட்விஸ்ட் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் எனக்கு ஒரு டிராபேக் மாதிரி தான் பட்டுச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் மேல விக்ரம் படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவரோட அடுத்தடுத்த படங்கள் பெருசா வரும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கிற ரசிகர்கள் கூட்டமும் இருக்கு. அந்த வரிசையில விக்ரம்க்கு அடுத்து ரிலீஸ் ஆன லியோ அவர் மேல இருந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்க கூலி படமும் அவர் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்புக்கு ஈக்குவலா இல்ல, கொஞ்சம் டவுன் த லெவல் தான் இருக்கு. ஓரளவு ஆவரேஜ் படமா தான் தெரியுது. ஆனா இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் லோகேஷ் அவரோட ஸ்டைல்ல ரஜினிகாந்த் அவரை இந்த படத்துல காட்டியிருக்காரு. அது அவரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் ஏ சர்டிஃபைட் படம். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.